அந்த சிசிடிவி காட்சி வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் அதை பார்க்கறதுக்கு. அந்த மாதிரி யாருக்குமே நடக்கக்கூடாது. எப்போ வந்தாலும் வணங்கினா வணங்கன்னு சொல்லிட்டு கை கொடுப்பாரு. கை கொடுத்து ஜெய் பீம் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் முழக்கம் எப்பவுமே இருக்கும். அது வந்து ஒரு கம்பீரமாக இருக்கும் ஜெய் பீம்ன்ற விஷயம். பிரச்சனைனா கூட அவர் தான் வருவார். எதனா ஒரு விஷயம்னா ஒரு ப்ராப்ளம் எப்படியாப்பட்ட விஷயத்துக்கு எங்களுக்கு முன் வருவார். இப்போ எங்களுக்கு வந்து ஒரு உடம்புல உயிர் இருக்குது, எந்த ஒரு பலமும் இல்லாத மாதிரி இருக்குது, கை கால் ஒடிஞ்ச மாதிரி. ரொம்ப வருத்தமாக இருக்குது. பயங்கரமான இது ஒரு வழி. திரும்பி இந்த மாரி ஒரு மனுஷன் எங்களுக்கு அடிப்பாரா? ரொம்ப கஷ்டம். வாய்ப்பே இல்லை. நிறைய பேர் படிக்க வச்சிருக்காரு. நாங்களும் கானாமுத்தி மீடியா நாங்கள் நடத்திருக்கோம். எங்களுக்கும் சில சப்போர்ட்லாம் பண்ணியிருக்காரு. எங்களுக்கு வந்து உண்மையான நீதி என்னன்னு கிடைக்கணும். யாரால நடந்தது, எதுக்காக இது நடந்ததுன்னு தெரியறதுக்காக எல்லாரும் ஒன்றா கூடியிருக்கிறோம். எல்லார்கிட்டையும் ரொம்ப ஜாலியாக இருப்பாப்புல, ரொம்ப கேஷுவலாக பழகுவார். தன்னை ஒரு மாநில தலைவராகவே அவர் உணர மாட்டார். உங்கள்கிட்ட பேசினா நீயாவே மாறிட்டு வர அவர். அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஜாலியான ஒரு கேரக்டர். நாங்கள் அம்பேத்கர் இது வரைக்கும் பார்த்தது இல்லை. போட்டோல பார்த்தோம், நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த நாம்சாங் மூலியமா தான் நாங்கள் அம்பேத்கரை பார்த்தோமே. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு எங்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்தாரு. நல்ல பகுத்தறிவு எப்படி நடக்கணும், 4 பேர் முன்னாடி எப்படி நடக்கணும், எப்படி பேசணுன்றது எங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுத்தாரு. நான் வந்து ஒரு ஸ்காலர். நான் ஒரு ஸ்காலராக தான் எந்த விஷயத்தை பற்றி ரொம்ப கம்மியாக தான் அவர்கிட்ட நான் பேசியிருக்கேன். ஆனால் நிறைய வாட்டி பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. கடைசியாக அண்ணனோட டாக்டர் பர்த்டேக்கு அவரை பார்த்தது. அந்த சிசிடிவி காட்சி வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் அதை பார்க்கறதுக்கு. அந்த மாதிரி யாருக்குமே நடக்கக்கூடாது. இந்த விசாரணை வந்து ரொம்ப நேர்மையாகவும் அவர் அவர் விட்டு போன நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய ஹெல்ப் பண்ண இருந்த விஷயம் தொடர்ற மாதிரியும் அவர் மனசு சமாதானம் அடையிறதுக்கும் நம்ம ஆசைப்பட்டு இது தலித் தலைவர்களும் சரி, இது மாதிரி ஒரு முக்கியமான ஆட்களும் கூட நடந்துட்டே இருக்கு. தமிழ்நாட்டில் சட்டத்தை தாண்டி இந்த தலித் தலைவருக்கு ஒரு அச்சுறுத்தல் இருந்துகிட்டே இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எப்பவுமே அது இருந்துகிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். அது இப்போன்னு இல்லை, எல்லா டைமும் அது நடந்துகிட்டே. முதல்ல நான் வண்ணாரப்பேட்டிலேருந்து வந்த பையன். ஃபர்ஸ்ட் எனக்கு இவ்வளோ கலாட்டா இருக்குன்னு அப்படின்னு தெரியாது. அப்புறம் கொஞ்சம் அந்த இண்டஸ்ட்ரி வந்து 20 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் எல்லாமே மனுஷங்க தான், நல்ல மனுஷங்க, நல்ல மனுஷங்க தான் நிறைய இங்கே. ஸோ சில பல கலாட்டா இருந்துகிட்டு தான் இருக்குது. நம்ம இதை வந்து அதை விட்டுறவும் கூடாது, இதை ஹைலைட்டும் பண்ணக்கூடாது. இங்கே வந்து இது எல்லாருக்கான பூமின்றத நம்ம எல்லாருக்குமே அந்த சிசிடிவி பார்க்கும்போது தெரியல. யாருமே விரும்பலை இந்த மாதிரி இன்னொரு மனுஷனுக்கு இந்த மாதிரி பண்ண யாருமே நம்ம விரும்ப மாட்டோம். இது வேண்டாம், இவ்வளோ இது வேண்டாம், இவ்வளோ ஆவேசம், இவ்வளோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பூமி எல்லாருக்குமே, காற்று மழை எல்லாருக்காக தான் அது. இவ்வளோ கலாட்டா வேணால் இதில் பாலிட்டிக்ஸும் நம்மளை வந்து கேஸ்டாகவும் இதுவும் பண்ணுறேன். இந்த கலாட்டாக்குள்ளே பொலிட்டிக்கல் கலாட்டாக்குள்ளே நம்ம போய் மாட்டிக்கக்கூடாதுன்னு நான் விரும்புகிறேன். ஏன்னா இது நம்மளை இப்படி தான் பிடிக்கலப்பான்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அது டிஎம்கேவாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இவ்வளோ தான் சாப்பிட்றோம், கொஞ்சம் தான். ஸோ வந்து இது ரொம்ப நேர்மையாக இந்த விசாரணை நடந்து இந்த கலாட்டா இல்லாமல் கொஞ்சம் சமாதானமாக இருக்கணுன்றது நம்ம விருப்பமாக இருக்குது. தமிழக அரசாங்கம் வந்து நிறைய நடவடிக்கைகள் எடுத்திருக்கு. ஆனால் அந்த நடவடிக்கைகளும் போதிய அளவு இல்லை அப்படின்ற மாதிரியோட கருத்துக்கள் தான் இந்த பேரணி. இல்லை, இது வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது டிபார்ட்மெண்ட்டில். ஏன்னா அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. எப்படி வேணால் டைல்யூட் ஆகும்ல, எல்லா பெரிய கேஸும் போயிருக்கு, நிறைய தொடர்ந்து அந்த மாதிரி பார்த்துருக்கோம். ஸோ இது அந்த மாதிரி போயிடக்கூடாதுன்ற ஒரு இதுதான். தமிழகம் வந்து ஆம்ஸ்டாங் மாதிரி ஒரு நல்ல தலைவர். ஆமாம், ஆமண்ணா வந்து பெரிய ஆமண்ணாவோட இப்போ சென்னை பார்த்தீங்கன்னா சென்னையோட அவ்வளோ சூப்பரான ஒரு ஆளுமையாக இருந்தார் ஆமண்ணா. அவர் இருக்கிறது பாசிட்டிவான, அவர் ரொம்ப பாசிட்டிவான ஒரு ஹியூமன். அவரோட மிஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப வருத்தமாக இருக்குது ஆக்சுவலாக. அந்த மாதிரி யாருக்குமே நடக்கக்கூடாது. இது வேண்டாம், இவ்வளோ கலாட்டா வேண்டாம். இந்த மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நடக்கவே கூடாது. இந்த மாதிரி சம்பவம் வேண்டாம். இது யாருக்குமே இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இது பின்னாடி இருக்கிற அரசியல் காரணமோ இல்லை ஏதோ ஒரு தனிப்பட்ட மனுஷனோ இந்த மாதிரி யாருக்கும் பண்ணக்கூடாது. இப்போ நடந்ததுக்கு வந்து கரெக்டாக நீதி வேணும், அவ்வளோதான். வீட்டு பக்கத்தில் தான், நானும் பெரம்பூரில் தான் இருக்கேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இது ஒரு நான் டெய்லியும் பார்ப்பேன். சாம்சாங் டெய்லியும் போகும்போது வரும்போதெல்லாம் பார்ப்பேன், பேசுவேன். எப்போ வந்தாலும் வணங்கன்னு சொல்லிட்டு கை கொடுப்பாரு. கை கொடுத்து ஜெய் பீம் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் முழக்கம் எப்பவுமே இருக்கும். அது வந்து ஒரு கம்பீரமாக இருக்கும் ஜெய் பீம்ன்ற விஷயம். நான் வந்து எப்படி சொல்கிறதுனா அம்பேத்கரோட பற்று, எனக்கு அம்பேத்கரோட கொள்கை ரொம்ப பிடிக்கும். அண்ணனை பார்க்க இன்னும் வீரம் அதிகமாக, தைரியம் அதிகமாக இருந்துச்சு. நம்மளுக்காக ஒருத்தர் இருக்காரு, நம்ம வந்து ஒரு இது இருக்காரு. இறந்தோடனே ஒன்றுமே புரியல, நம்ம என்ன சொல்கிறது. சொல்லப்போனால் நாங்கள் இன்னும் அந்த விஷயத்துலேருந்து மீண்டே வரல. பெரிய இழப்பு எங்களுக்கு வந்து ஆம்ஸ்டாங் அண்ணன் இறந்தது பெரிய இழப்பு. ஆம்ஸ்டாங் அண்ணனுக்கோசம் தான் வந்திருக்கோம் நாங்கள் எல்லாருமே. அண்ணனுக்கு நீதி வேணும்னு தான் வந்து போராடுறோம். நல்ல ஒரு தலைவரை வந்து இழந்துட்டோம் நாங்கள். சமத்துவ எங்களுக்கு எதனா ஒரு பிரச்சனைனா கூட அவர் தான் வருவார். எதனா ஒரு விஷயம்னா ஒரு ப்ராப்ளம் எப்படியாப்பட்ட விஷயத்துக்கு எங்களுக்கு முன் வருவார். இப்போ எங்களுக்கு வந்து ஒரு உடம்புல உயிர் இருக்குது, எந்த ஒரு பலமும் இல்லாத மாதிரி இருக்குது, கை கால் ஒடிஞ்ச மாதிரி. அதே போல் நாங்கள் ப்ரோக்ராம்லாம் போனால், எந்த ஒரு கட்சி ப்ரோக்ராம், எந்த ஒரு டிவிஷனல் ப்ரோக்ராம் போனாலும் சில தலைவர்கள்லாம் வந்தால் சாங்கை நிறுத்திடுவாங்க, பாட வேணான்னுவாங்க.
அண்ணன் வந்து மட்டான் வண்டி தான். அண்ணன் போகிற இடத்துல எல்லாம் சாங்கை பத்து முக்கியத்துவம் கொடுப்பாப்பில்ல. பாட சொல்லி கேட்டு என்கரேஜ் பண்ணிட்டு நல்லா பாடுறீங்க வாழ்த்துறேன்னு வாழ்த்து சொல்லிட்டு தான் போவாப்பில்ல. நல்ல ஒரு உள்ளம், நல்ல தலைவர். அவரை மிஸ் பண்ணது வந்து இங்கே தமிழ்நாட்டுக்கே வருத்தம் தான். அவரை பற்றி பாதி பேருக்கு ஒன்றா தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனா இதுக்கப்புறம் அவர் மறைந்த பின்பு நிறைய வருது அவரை பத்தி நல்ல நியூஸ். 15 பேரை கைது பண்ணிட்டாங்க. இதுக்கு மேல ஏதாச்சும் பெரிய ஆளு இருப்பாங்க நினைக்கிறீங்களா? இல்ல எதனால? கண்டிப்பா இருக்கிறவங்க இருப்பாங்க ப்ரோ. அதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கணும் தான், உண்மையா வெளியே வர வைக்கணும் தான் இந்த போராட்டம் பண்றாங்க. அவங்களோட அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. இப்பவும் நிறைய பேரை கைது பண்ணிருக்காங்க. நம்ம வந்து இது அரசியல் ரீதியா நம்ம பாக்குறத விட நம்ம வந்து கலை சார்ந்து இப்ப வந்து எப்படி எதுக்காக அவருக்காக வந்துருன்னா, நாங்க அம்பேத்கர் இது வரைக்கும் பார்த்தது இல்ல, போட்டோல பார்த்தோம், நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த நாம்சாங் மூலியமா தான் நாங்க அம்பேத்கரை பார்த்தோமே. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு எங்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்தாரு. நல்ல பகுத்தறிவு எப்படி நடக்கணும், 4 பேர் முன்னாடி எப்படி நடக்கணும், எப்படி பேசணுன்றது எங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுத்தாரு. இது எல்லாமே கொடுத்த தலைவருக்கு நாங்க இந்த பேரணி மட்டும் தான் நடத்த முடியுது. இதுல ஒரு நல்ல தீர்வு கிடைச்சுன்னா நம்மளுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணமா இருக்கும். அண்ணன் சொல்லுங்க. பல்வேறு கட்சியோட மாவட்ட செயலாளர் இந்த மாதிரிலாம் வந்து இருக்காங்க. அதுக்கு மேல இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல எப்படி? இது நம்ம தான் இந்த விசாரணை போயிட்டு இருக்கு. இது விசாரணை போயிருக்கும் போது நம்ம அதை பத்தி பேச வேணாம். தீர்வு வரும் நம்புறீங்களா? கண்டிப்பா கிடைக்கும். அதுக்கோசம் இவ்வளவு பேர் திரண்டு கிடைக்கும் நம்புறோம். அதுக்கு உண்டான முயற்சி இப்ப நீங்க பாத்துன்னு அதுக்கு உண்டான முயற்சி இவ்வளவு பேர் திரண்டு இருக்கும். இது வந்து சும்மா சாதாரண ஒரு ஆட்களுக்காக அல்ல. புரட்சியாளர் பாபா சாஹிப் அண்ணன் மறுஉருவம் அண்ணல் எங்கள் கே ஆம்சாங் அண்ணனுக்காக அண்ணன் ரஞ்சித் அண்ணன் வந்து ஒரு முக்கியமான ஒரு கொள்கையை முன் வச்சிருக்காரு. இதுக்கு நாங்க எல்லாமே ஒருங்கிணைந்து ஒரு செயல்படுறோம். இது முக்கியமான முயற்சியை நல்ல தீர்வு காணணும். அரசாங்கம் வந்து அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து எங்களோட அமைதியான முறையில் பேரணி நடத்திட்டு இருக்கோம். இது முழுக்க வந்து நல்ல தீர்வு கிடைக்கணும். வேற என்ன, நாங்கள் வந்து அம்பேத்கரை இழந்ததை போல எங்களுக்கு இன்னும் வலிக்குது. நாங்கள் கானா குழு மூலியமா நீங்க என்னென்ன சொல்ல வரீங்க? ஆனந்த இரங்கல்னா ஒரு வீர வணக்கம் அண்ணனுக்கு சொல்லணும். அது இல்லாம நாங்க பாடல் மூலியமா நிறைய புரட்சி பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பாடல் எழுதி பாடிருக்கோம். அண்ணன் மேல ஒரு பாட்டு பாடி எல்லாருமே பாடிருக்கோம். யூடியூப்ல சர்ச் பண்ணீங்கன்னா அது இறங்க அண்ணனோட இரங்கலுக்காக ஆறுதலான ஒரு பாடலா இருக்கும், புரட்சிகரமான பாடலா இருக்கும், பகுத்தறிவான பாடலா இருக்கும். அனைத்து சமுதாய நாங்க எல்லாருமே சமுதாய பாடல்கள் தான். சமூகத்திற்கு தேவையான பாடல்கள் மட்டுமே தான் நாங்க பதிவு பண்றோம். அண்ணன் மறைவுக்காக எல்லாருமே அவங்க ஒரு கொள்கையை கையில் எடுத்திருக்காங்க. இப்போ வந்து நான் வந்து அண்ணனுக்காக இது பண்றேன். இப்போ வந்து எல்லாருமே இந்த பேனர்ல இருந்து இந்த வாட்டர் பாட்டில் இருந்து எல்லாருமே ஒரு அகில இந்திய கானா சங்கம் மூலியமா நம்ம வந்து நம்மளால முடிஞ்சதை பண்றோம். இல்லாத பண்றதை இருக்கிறத விட 4 பேர் பங்கிட்டு கொடுக்குறோம். ரொம்ப வருத்தமா இருக்கு. அதாவது பயங்கரமான இது ஒரு வலி. திரும்பி இந்த மாரி ஒரு மனுஷங்களுக்கு அடிப்பாரா? ரொம்ப கஷ்டம், வாய்ப்பே இல்லை. உண்மையான குற்றவாளிகள் வெளியே வரணுன்ற நீதி கேட்டு தான் நம்ம இந்த போராட்டத்தை இன்னும் ஜனம் சேரணும் நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக இது வந்து எங்களுக்கு ரொம்ப பேரிழப்பு தான். இது ஒரு எப்படி சொல்கிறது, எங்களால் முடியவே இல்லை. அது கண்டிப்பாக இது நீதி கேட்டு தான் இந்த போராட்டம். கண்டிப்பாக இது நீதி கிடைக்கும் தான். ஆனால் இது ஒரு அமைதி போராட்டம் தான். அமைதியாக நம்மளுக்கு ஒரு நீதி வேணும். உண்மையான குற்றவாளிகள் பிடிக்கணும். அதுக்காக தான் இந்த ஒரு விஷயமே நடக்கும். மக்களுக்கு எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு ப்ரோ. எல்லாருக்குமே நல்லது பண்ணியிருக்காரு. நிறைய பேர் படிக்க வச்சிருக்காரு. நாங்களும் கானாமுத்தி மீடியா நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். எங்களுக்கும் சில சப்போர்ட்லாம் பண்ணியிருக்காரு. அது நம்ம எப்படி சொல்கிறது, ஒரு நாள் பீச்சில் எங்கே ஒரு மீட்டிங்கில் நின்று இருந்தார். போயின்னே இருக்கும்போது எங்கடா போகிறீங்க? ஷூட் போயின்னு இருக்கணா. அப்படியாடா, கேமரா உங்களுக்கு தான்டா, சூப்பரா, நல்லா பண்ணுடா. அப்போ ஒரு சப்போர்ட் பண்ணுவார், நல்லா பண்ணுங்கடா. எல்லாருக்குமே என்கரேஜ். படிக்கிறவங்க படிங்க, அவங்கவுங்க துறையில் அவங்கவுங்க வளரணும்னு நினைக்கிற ஒரே மனிதர் அவர் தான். சமத்துவமான தலைவர். நான் பார்த்த தலைவர்லேயே அவர் ரொம்ப மிகப்பெரிய தலைவர், சமத்துவ தலைவர். எல்லாத்தையும் நிறைய சப்போர்ட் பண்ணுவார். ஒரு பேச்சாலும் சரி, ஒரு பணத்தாலையும் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா இதெல்லாம் ஒரு வேலை கிடைக்குதுன்னா அது ஒரு சப்போர்ட் பண்ணுவார். அதாவது அவர் பண்ண நல்லது இப்போ பார்க்குற ஜனத்தில் உங்களுக்கு தெரியும், வர மக்கள் தெரியும். நல்ல மனிதராக இருந்தால் தான் இங்கே வருவாங்க, இல்லைன்னா வரமாட்டாங்க. நீங்கள் பார்ப்பீங்க. எங்களுக்கு வந்து உண்மையான நீதி என்னன்னு கிடைக்கணும். யாரால நடந்தது, எதுக்காக இது நடந்ததுன்ற தெரியறதுக்காக எல்லாரும் ஒன்றா கூடியிருக்கிறோம். எங்களுக்கு வந்து எங்களோட வழி நீங்கள் இப்படி தான் நடக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்டர்லாம் அண்ணா வந்து சொல்லி கொடுத்துரு. அவரோட விருப்பம் என்னென்னா, உன்னோட திறமை ஏதோ அந்த திறமையை வச்சு அதை எப்படி முன்னேறணும் நீ அப்படின்றதுக்கு ஒரு பெரிய வழிகாட்டியாக எடுத்துக்காட்டா அண்ணா வந்து இருந்திருக்காரு. அவரோட வழியில் வந்து அவர் வந்து அம்பேத்கரோட வழியில், அண்ணல் அம்பேத்கரோட வழியில் அவர் வந்து அந்த வழியை எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு, இப்படி போகணும் அப்படின்னு சொல்கிறது. அதனால் இப்படிப்பட்ட ஒரு சமத்துவ போராளியை வந்து வீழ்த்தியிருக்காங்க. அதுக்கான நீதி எங்களுக்கு கிடைக்கணும். அதுக்காக எல்லாரும் ஒன்றா தந்து. அவரோட கொள்கை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட 2 கொள்கை என்னென்னா, ஒன்று வந்து அம்பேத்கர் ஐயாவை பற்றி நல்லா மக்களுக்கு எல்லா மக்களுக்கும்
புரியுற மாதிரி சொல்லிடுறாரு. ரெண்டாவது வந்து மெயின் படிப்பு, அந்த படிப்பு வந்து அனைத்து சமுதாயத்துக்கும் போய் சேரணும்னு சொல்லி அதனால் அவர் ரொம்ப ஆசைப்படுறார். அதோட இழுப்பு வந்து ரொம்ப கஷ்டமான இழுப்பு தான். அதுக்காக நீதி வேண்டி இது பண்ணுற காவல்துறையை மக்களுக்கு இல்லை, எல்லா மக்களுக்கும், எல்லா சமுதாய மக்களுக்கும் அது பெரிய இழப்பு தான். அது கண்டிப்பாக பதில் சொல்லி தான் வேணும். அவர் தெரிஞ்சவங்களுக்கு இது ஒரு பெரிய இழப்பு. அவர்கிட்ட பழகாதவங்க இருக்கலாம் நிறைய பேர், ஆனால் அவரோட பழகுனவங்களுக்கும் அவரோட பயணித்தவங்களுக்கும் இது ஒரு பெரிய இழப்பு தான். எனக்கு வந்து ஒரு ப்ரோக்ராமுக்கு அவர் வந்து கெஸ்ட்டாக போயிருந்தப்போ நான் போய் பாடுறதுக்காக போயிருந்தேன். எனக்கு வந்து அந்த இடத்துல வந்து அவர் எழுதின 6 புத்தகங்கள், சட்டமேதை பற்றின 6 புத்தகங்கள், அந்த புத்தகங்களை வந்து எனக்கு பரிசாக கொடுத்தாரு. அங்கே வித்துட்டு இருந்தாங்க, ஆனால் நான் பாடிட்டு வர்றப்ப என்னை கூப்பிட்டு எனக்கு புத்தகத்தை வந்து பரிசாக கொடுத்தாரு. நீ படிக்கணுமா, இன்னும் படி, அம்பேத்கரோட பாடல்களை எழுதுன்னு என்னை ஊக்குவிச்சேன். மறைந்த தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய படுகொலையை கண்டித்து அவருக்கான நீதி கேட்டு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த மகத்தான இந்த பேரணியில் கலந்து கொண்டு இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவருடைய உரிமைகளை மீட்பதற்காக புரட்சியாளர் அம்பேத்கர் வழியில் திண்ணமாக இருந்து கடைசி வரையில் களமாடியவர் தான் அருமை தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களை கொடூரமான முறையில் கயவர்கள் அவருடைய வீட்டு வாயில்களை சிதைத்து கொன்றதன் அதனுடைய எதிர்ப்பை தெரிவிக்கின்ற விதமாக ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட மக்களை அணிதிரட்சியை ஏற்படுத்தி அதற்கான கண்டன பதிவை ஏற்படுத்துவதற்கான ஒரு பேரணி. இந்த பேரணியின் வாயிலாக தமிழக அரசிற்கும் தமிழக காவல்துறைக்கும் சொல்லுகின்ற ஒரு செய்தி, இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக களமாடக்கூடிய தனிநபர்களாக இருந்தாலும் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக களம் காணக்கூடிய அனைத்து தலைவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்திட வேண்டும் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது திட்டமிட்டு, அதாவது அன்பு சகோதரர் கேட்டுக்கொண்டது போது இது ஏதோ இன்றைக்கும் நேற்றைக்கும் நடைபெறுகின்ற ஒரு சம்பவம் கிடையாது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து துவங்கப்பட்ட அந்த போர், ஆண்டான் அடிமை என்கின்ற அந்த நிலையை இன்னும் எத்தனை காலமானாலும் இது போன்ற படுகொலைகளை நிகழ்த்தி காட்டுவது எதற்காக என்றால், இனி வரக்கூடிய நாட்களில் இந்த ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுக்காக களம் காணக்கூடிய தலைவர்கள் யாராகிலும் முன்வருவதற்கான முயற்சியை மேற்கொண்டால் அவர்களுக்கான அச்சுறுத்தலை, அவர்களுக்கான நெருக்கடியை ஏற்படுத்தும் விதமாக தான் இந்த படுகொலையை நாங்கள் பார்க்கின்றோம். கண்டிப்பாக மக்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க உறவுகளில் ஒரு ஆள் மாரி அண்ணன், எல்லார்கிட்டையும் ரொம்ப ஜாலியாக இருப்பாப்புல, ரொம்ப கேஷுவலாக பழகுவார். தன்னை ஒரு மாநில தலைவராகவே அவர் உணர மாட்டார். உங்கள்கிட்ட பேசினா நீயாவே மாறிடுவார் அவர். அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஜாலியான ஒரு கேரக்டர். எல்லாருக்கும் ஒரு பெரிய இழப்பு தான். எங்கள் கானா துறைக்கெலாம் ரொம்ப, எங்கள் கானாவில் வந்து அவர் எந்த ப்ரோக்ராம்னாலுமே கம்பல்சரி ஒரு இன்வைட் பண்ணால் வந்து கலந்துப்பார். அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவார் கானாக்கு. நிறைய கலைஞர்களுக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணியிருக்காரு கானாக்குனா. இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, இது மூலிமா என்ன சொல்கிறீங்க? இது வந்து அண்ணனுக்காக ஒரு அமைதி பேரணி நடத்துகிறோம், கண்டனம் தெரிவிக்கிறோம். தமிழக அரசு இது பண்ணி ஒரு கண்டனம் தெரிவிக்கிறாங்க. அது வந்து சமூக செயல்பாட்டாளர்கள் மற்றும் சில அமைப்புகள், அப்புறம் தலித் சங்க அமைப்புகள்லாம் வந்திருக்காங்க. அது குறிப்பாக எங்கள் அகில இந்திய கானா சங்கம் வந்திருக்கும். இது வந்து ரஞ்சித் சார் தலைமையில் நடக்கிற ஒரு பேரணி. அவரை மதித்து எல்லாருமே வராங்க. நிறைய அமைப்புகள், இது வழக்கறிஞர்கள், திருநங்கைகள் அமைப்புகள் நிறைய வராங்க. கருப்பர் நகரின் வெளிச்சம் இன்று இருண்டு போனதே, கருப்பர் நகரின் வெளிச்சம் இன்று இருண்டு போனதே, இருண்டு போனதே வாழ்வே வறண்டு போனதே, இருண்டு போனதே வாழ்வே வறண்டு போனதே. நீ வருவாயா கண் திறந்து, உங்க வழியில் வருவோம் பின்தொடர்ந்து. நீ வருவாயா கண் திறந்து, உங்க வழியில் வருவோம் பின்தொடர்ந்து. கருப்பர் நகரில் வெளிச்சம் இருண்டு போனதே, பல வக்கிகளே உருவாக்கி நீ வளர்த்து விட்ட வழிகாட்டி. இனியும் உதவி என்றால் யாரிடம் போய் நாங்கள் கேட்பதெல்லாம் கை நீட்டியே நின்று போச்சு சமத்துவம் போச்சு. பள்ளம் தோண்டி புதைச்சி ஆச்சு, அழுவரும் ஒண்ணு துடியா துடிச்சு வரவே மாட்டியா கண்கள் முடிச்சு. ஒரு கஷ்டம் என்றால் அல்ல நீ தெரிவ, இப்ப இழந்துட்டுமே என்ற பேரறிவ. கருப்பர் நகரின் வெளிச்சம் இன்று இருண்டு போனதே, இருண்டு போனதே வாழ்வே மறந்து போனதே.